அழியும் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும் அன்பு நேயர்களே, உங்களை இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் சந்தித்து வேத வசனங்களை ஆராய்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு நாம் எவ்வளவு விலகி சென்றாலும் நம்மை பின்தொடர்ந்து பிடிக்கிறது. நாம் எவ்வளவு பாக்கியவான்கள்! இஸ்ரவேல் ஜனங்கள் மீதும் அப்படியான அன்பு இருந்தால்தான் தேவன் மறுபடி தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களோடு இடைப்படுகிறார். அவரின் அன்பு அவ்வளவு பெரிது. இன்று நாமும் ஒருவேளை பின்வாங்கும் நிலையில் இருந்தால் தேவனோடு கூட ஒப்புரவாகி அவரின் அன்பை பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போம். உலகில் மிக பெரியது தேவனின் அன்பு மட்டுமே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இன்று நாம் எரேமியா 15ஆம் அதிகாரம் முதல் 18ஆம் அதிகாரம் வரை சிந்திக்கப் போகிறோம். 15வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது எரேமியா உள்ளம் உடைந்தவராக ஜனங்களுக்காக ஜெபிக்கும்படி கர்த்தரிடத்திலே செல்ல விரும்புகிறார். அது நல்ல ஒரு காரியம்தான். ஆனால் தேவன் எரேமியாவிற்கு செல்ல ஒரு செய்தி வைத்திருக்கிறார். வாசிக்கிறேன். எரேமியா 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்தி விடு. இந்த ஜனங்கள் கர்த்தரை விட்டு மிக அதிகமான தூரம் சென்று விட்டார்கள். எனவே நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வந்தாக வேண்டும். திரும்பி வர முடியாத அளவு எல்லை கோட்டை அவர்கள் தாண்டி விட்டார்கள். கர்த்தர் எரேமியாவின் ஜெபத்தை கேட்கவில்லை என்று எரேமியா நினைக்கக்கூடாது. எரேமியா ஜெபித்ததில் எந்த தவறும் இல்லை. ஆனால் மோசேயும் சாமுவேலும் வந்து நின்றாலும் கர்த்தர் இப்பொழுது அவர்கள் ஜெபத்தை கேட்கப் போவதில்லை என்று சொல்லுகிறார். ஞாபகம் இருக்கிறதா? யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே தேவனிடத்திலே பரிந்து பேசினார். இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கப் போகிறேன் என்று கர்த்தர் கூறிய பொழுது மோசே அவர்களுக்காக மன்றாடினான். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஜனங்களை அழிக்காமல் விட்டுவிட்டார். ஆனால் இப்பொழுது மோசேயே வந்து ஜனங்களுக்காக வேண்டிக் கொண்டாலும் அதனால் எந்த பயனும் இல்லை. மோசே போல சாமுவேலும் ஜனங்களுக்காக மன்றாடிய ஒரு மாமனிதர். மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நேராய் வந்த நியாய தீர்ப்பு சாமுவேலின் ஜெபத்தினாலே தவிர்க்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது சாமுவேலே வந்து ஜனங்களுக்காக ஜெபித்தாலும் நியாய தீர்ப்பு தவிர்க்கப்பட முடியாதது என்று கர்த்தர் கூறுகிறார். ஏனென்றால் ஜனங்கள் திரும்பி வர முடியாத எல்லை கோட்டை தாண்டி விட்டார்கள். எனவே நியாய தீர்ப்பு நிச்சயமாய் வருகிறது. இந்த காரணத்தினாலே தான் எரேமியாவும் நியாய தீர்ப்பின் செய்தியை இப்பொழுது கொடுக்கிறார். வாசிக்கிறேன். எரேமியா 15:5. எருசலேமே, யார் உன்மேல் இறங்குவார்கள்? யார் உன்மேல் பரிதபிப்பார்கள்? யார் உன்னிடத்திற்கு திரும்பி உன் சுக செய்தியை விசாரிப்பார்கள்? நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய். ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன். நான் பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய். அது மட்டுமல்ல, உங்கள் மனம் திரும்புதலை பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் கூறுகிறார். அவர்கள் கர்த்தரிடத்திலே வந்தார்கள். இனி நாங்கள் சரியாய் வாழ்வோம் என்று வாக்கு பண்ணினார்கள். ஆனால் மீண்டும் பழைய பாவத்திற்குள்ளேயே சென்று விட்டார்கள். இந்த காரியங்களால் இளைத்து போனேன். எனவே இப்பொழுது அவர்களை நான் நியாயம் தீர்க்கும்படியாய் வந்துவிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தொடர்ந்து வரும் வசனங்களிலே நெகேமியாவின் மனவேதனையை பார்க்கிறோம். எரேமியாவின் செய்தி எரேமியாவுக்கு பேர் புகழை கொண்டு வரவில்லை. யோசியா ராஜா எரேமியாவின் நண்பர். ஆனால் யோயாக்கீம் அப்படி அல்ல. யோயாக்கீம் தீமை செய்கிற ஒரு மனிதன். இவனை பொறுத்தமட்டிலும் எரேமியா நறுமண தைலத்தில் விழுந்த ஒரு ஈயை போல காணப்பட்டார். பிரச்சனையை உண்டு பண்ணுகிற ஒருவராகவே யோயாக்கீம் எரேமியாவை பார்த்தான். அழும் தீர்க்கதரிசியான எரேமியா கடினமான ஒரு செய்தியை கூற வேண்டியது உண்மையாக இருந்தாலும் அவருக்கு இருக்கும் வேடிக்கை உணர்வை சற்றே கவனியுங்கள். கர்த்தரிடத்திலே போய் அவர் என்ன சொல்கிறார்? வாசிக்கிறேன். எரேமியா 15:10. என் தாயே, தேசத்துக்கெல்லாம் வழக்குக்கும் வாதுக்கும் உள்ளானவனாய் இருக்கும்படி என்னை நீ பெற்றாயே. ஐயோ, நான் அவர்களுக்கு வட்டிக்கு கொடுத்ததுமில்லை, அவர்களை எனக்கு வட்டிக்கு கொடுத்ததுமில்லை. ஆனாலும் எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள். இங்கே எரேமியா சொல்வது என்ன? ஆண்டவரே, யாருக்கும் என்மேல் விருப்பம் இல்லை. நான் அவர்களிடத்தில் வட்டிக்கு கடன் வாங்கவும் இல்லை, அவர்களுக்கு கடன் கொடுக்கவும் இல்லை என்கிறார். உன் நண்பனை நீ இழக்க வேண்டுமென்றால் அவனுக்கு கடன் கொடுத்துப்பார் என்ற வழக்க சொல் இன்றும் இருக்கிறது. நாம் ஒரே கடையில் அனுதினமும் போய் பொருட்களை வாங்கினாலும் அங்கே ஒட்டப்பட்டு இருக்கும் வாசகம் கூறுவதென்ன? கடன் அன்பை முறிக்கும். கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருந்தாலும் கடன் அவர்கள் அன்பையும் முறிக்கிறதா இருக்கிறது.
ஒருவர் ஒரு வியாபாரம் செய்ய திட்டமிட்டார். சீக்கிரமாக மிக அதிகமாக சம்பாதிக்கலாம் என்று நண்பர் ஒருவரிடத்திலே கடன் வாங்கி தொழிலை தொடங்கினார். ஆனால் அவர் எதிர்பார்த்தது போல நடைபெறவில்லை. பணம் அத்தனையும் நஷ்டமானது. கடன் வாங்கின அவரோடு அவருடைய நட்பும் முறிந்து போனது. எனவேதான் உங்கள் நண்பர்களை இழக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு கடன்களை கொடுத்து பாருங்கள் என்ற வாசகம் இன்றைக்கும் பிரபலமாயிருக்கிறது. இந்த கடினமான காலத்திலே எரேமியா கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புகிறார். ஏற்கனவே தேவாலயத்தில் நியாயப்பிரமாண புத்தகம் கண்டெடுக்கப்பட்டதால் அதை அவரால் வாசிக்க முடிந்தது. எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்திலே தான் எரேமியா ஆறுதல் பெற்றார். அதை உட்கொண்டார். அது ஜீரணித்து அவருடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியானது. பிரியமானவர்களே, இன்றும் நாம் எத்தனை அதிகமாய் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது இல்லையா? வேதத்திலிருந்து வெறும் சில சட்டத்திட்டங்களை மட்டும் கற்றுக்கொள்வதல்ல, அல்லது நாம் ஏற வேண்டிய சில படிக்கட்டுகளை மட்டும் படிப்பதல்ல. அது நமது வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும் வரை அதை ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனங்கள் மட்டுமே நமக்கு உண்மையான மகிழ்ச்சி தரும். வேத ஆராய்ச்சி வானொலியிலே வந்த காலங்களிலே எங்கள் நிகழ்ச்சியை கேட்ட ஒருவர் கடிதம் எழுதியிருந்தார். அப்பொழுது கலாத்தியர் நிறுவத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தோம். அந்த புத்தகத்திலே அப்பா என்கிற ஒரு வார்த்தையை மட்டும் அவர் கவனித்திருக்கிறார். அது அவரை அப்படியே ஈர்த்து பிடித்து கொண்டது. இன்றும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் வேத வசனம் எவ்வளவு முக்கியமானது இல்லையா? இப்பொழுது எரேமியா மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறார். அவருடைய சொந்த ஊர் அவரை புறக்கணித்து விட்டது. அவருடைய சொந்த குடும்பத்தினர் அவரை புறக்கணித்து விட்டார்கள். சொல்லப்போனால் அவர் வாழ்க்கையே ஆபத்தான ஒரு நிலையிலே இருந்தது. கவனிங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 15ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவேன் என்கிறார். இங்கே கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்வது என்ன? நீ தொடர்ந்து முன்னணியிலே நின்று உன் பணியை செய். நானே உனக்கு துணை நிற்கிறேன். நான் உன்னை விடுவிப்பேன் என்கிறார். இன்றும் கர்த்தருடைய ஊழியர்களுக்கு துணை நிற்பவர் கர்த்தர் மட்டுமே. தொடர்ந்து 16-17 அதிகாரங்களையும் படிப்போம். இங்கே நாம் பார்ப்பது போல எரேமியாவை திருமணம் செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் கூறுகிறார். காலங்கள் வர வர கடினமாய் கொண்டிருக்கிறது. யூதா ராஜ்யம் நம்பிக்கையின் எல்லைக்கு வந்துவிட்டது. இந்த குறிப்பிட்ட காலத்தை கொண்டு கணக்கிடும் பொழுது சுமார் 10 ஆண்டுகளுக்குள்ளாக எருசலேம் அழிக்கப்பட போகிறது. வசனம் என்ன சொல்கிறது? எரேமியா 16ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், இவ்விடத்தில் உனக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருக்க வேண்டாம் என்றார். இவ்விடத்தில் பிறக்கிற குமாரரையும் குமாரத்திகளையும், இந்த தேசத்தில் அவர்களை பெற்ற தாய்களையும் அவர்களை பெற்ற பிதாக்களையும் குறித்து கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், மகா கொடிய வியாதிகளால் சாவார்கள். அவர்களுக்காக புலம்புவாரும் அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. நிலத்தின் மேல் எருவாவார்கள். பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் மடிந்து போவார்கள். அவருடைய பிரேதம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். வரப்போகும் பயங்கரத்தை குறித்து கர்த்தர் எரேமியாவுக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே எரேமியாவை பார்த்து நீ திருமணம் செய்ய வேண்டாம் என்று கூறுகிறார். இதற்கான காரணம் வெளிப்படையாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்றுதான். 137ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இது சிறையிருப்பிற்கு பின் எழுதப்பட்டவை. அந்நாட்களிலே சிறு பிள்ளைகளின் நிலை என்ன ஆனது என்பதை கடைசி 2 வசனங்களிலே நாம் படிக்கலாம். அங்கே பாபிலோனின் அழிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்திலே அவர்கள் எருசலேமிற்கு செய்த அதே காரியம் பாபிலோனுக்கு செய்யப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். சங்கீதம் 137 7-8 வசனங்கள்.
பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். நேபுகாத்நேச்சார் எருசலேமை கைப்பற்றிய பொழுது போர் வீரர்கள் சிறு பிள்ளைகளை பிடித்து அவர்கள் தலையை கல்லில் அடித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகளின் வேதனை எரேமியாவை பாதிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் அவனை திருமணம் செய்ய வேண்டாம் என்று கூறினார். சில சூழ்நிலைகளிலே குழந்தைகளை உலகத்திற்குள்ளே கொண்டு வராமல் இருப்பது நல்லது. நாம் வாழும் இந்த காலத்தையே சற்றே எண்ணி பாருங்கள். நாம் குழந்தைகளாய் இருந்த காலத்தில் நாம் அனுபவித்த நன்மைகளையும் கிருபைகளையும் இந்த நாட்களில் வாழும் குழந்தைகள் இழந்தவர்களாய் இருக்கிறார்கள். பெற்றோர் மற்ற பல காரியங்களிலே ஈடுபட வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளை நீண்ட நேரம் தொலைக்காட்சி முன் உட்கார்ந்து அதிக நேரம் செலவு செய்ய அனுமதிப்பதால் எத்தனை பிள்ளைகள் கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இல்லையா? இன்னும் பிள்ளைகளுக்கு தங்கள் கவனத்தையோ நேரத்தையோ கொடுக்க விருப்பமில்லாத பெற்றோர் நீண்ட நேரம் தங்கள் பிள்ளைகள் கரங்களிலே மொபைல் ஃபோனை கொடுப்பது எத்தனை கொடுமை! பிள்ளைகள் மேல் உண்மையான அன்பு இல்லாத பெற்றோருக்காக இந்நாட்களிலே நாம் அதிகம் கருத்தோடு ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல தவறான காரியங்களிலே நேரத்தை வீணடிக்கும் பிள்ளைகளுக்காகவும் நாம் கருத்தோடு ஜெபிக்க வேண்டும். அன்று வர இருந்த வேதனைகளை எரேமியாவின் பிள்ளைகள் தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் எரேமியாவை பார்த்து கர்த்தர் திருமணம் செய்ய வேண்டாம் என்று கூறினார். எரேமியா 16ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை பாருங்கள். ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து வரப்படின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இனிமேல் சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் புத்திரரை வடதேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து வரப்படின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவருடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யூதாவின் சரித்திரத்திலே இந்த இருளான காலங்களில் எரேமியா பிரகாசமான ஒரு எதிர்காலத்தையும் கண்டார். இருளான குகையின் அடுத்த முனையை நோக்கி பார்க்கும் பொழுது அங்கே வெளிச்சம் தெரிகிறது. எல்லா தீர்க்கதரிசிகளின் எழுத்துக்களிலும் இந்த சத்தியம் வெளிப்படுகிறது. மிகவும் இருளான சூழ்நிலையின் மத்தியிலேயும் எதிர்காலத்தின் நம்பிக்கையை தீர்க்கதரிசிகள் கண்டார்கள். சூழ்நிலை எந்த அளவுக்கு அதிகமாக இருளாக இருந்ததோ அதற்கு நேர் எதிரான வெளிச்சமான ஒரு காலத்தையும் அவர்கள் பார்த்தார்கள். அங்கே தேவன் சொல்வது என்ன? அவர்கள் சிறையிருப்பிலிருந்து மீண்டும் திரும்பி வருவார்கள், அவர்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்புவார்கள் என்கிறார். இப்பொழுது வசனம் 21க்கு வாருங்கள். ஆதலால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் நாமம் ஏகோவா என்று அறிந்து கொள்வார்கள். இந்த வசனத்தின்படி அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை இந்த யூதா ஜனங்களுக்கு காண்பிக்க இருக்கிறார். ஒரு தனி மனிதனுடைய வாழ்விலோ அல்லது திருச்சபை வாழ்விலோ அல்லது ஒரு தேசத்தின் வாழ்க்கையிலேயோ தேவன் தம்மை யாரென்று வெளிப்படுத்தும் பொழுது அது உண்மையாகவே சுற்றியிருக்கும் அனைவரையும் ஈர்க்கும் ஒரு செயலாய் இருக்கும். தொடர்ந்து 17ஆம் அதிகாரத்தை சிந்திப்போம். வாசிக்கிறேன். எரேமியா 17:1-2 வசனங்கள். யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவருடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. உயர்ந்த மேடுகளின் மேல் பச்சையான மரங்கள் அண்டையில் இருந்த அவருடைய பலிபீடங்களையும் அவருடைய தோப்புகளையும் அவர்கள் பிள்ளைகள் நினைக்கும்படி இப்படி செய்திருக்கிறது. யூதாவின் ஜனங்கள் செய்த அனைத்திலும் தீமை ஊடுருவி இருந்தது. அவர்களின் சமய பழக்க வழக்கங்களிலேயும் தீமையே நிறைந்திருந்தது. வசனம் 5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றும் இந்த வசனத்தை நாம் கருத்து வசனமாக வைத்துக் கொள்வது சிறந்தது. இந்த உலகத்தின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு தனி மனிதனும் அல்லது ஒரு தனி அரசியல் குழுவும் செயல்பட முடியும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்வதென்ன? மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொள்ளும் மனிதன் சபிக்கப்பட்டவன். இன்று நம் வாழ்க்கையில் இருக்கும் எந்த பிரச்சனையாவது
மனிதன் தீர்ப்பான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமா? அல்லது எந்த பிரச்சனையிலும் கர்த்தர் மட்டுமே எனக்கு உதவி செய்ய முடியும் என்று அவர் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோமா? இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். இப்படி நாம் கர்த்தரையே நம்ப வேண்டும். பிரியமானவர்களே, வசனம் 7 பாருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆம் நண்பர்களே, நம் வாழ்க்கையிலே எந்த காரியத்திற்கும் கர்த்தரை நாம் நம்புவோம் என்றால் நாம் பாக்கியவான்கள். வசனம் 8, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கர்த்தரை நம்பும் ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையையும் நம்புவான். இவ்வாறு கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவன் அதை காலையும் மாலையும் தியானிப்பான். எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 1 சங்கீதம் முதல் 2 வசனங்களில் இவ்வாறு கூறியிருக்கிறார். வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சரி, தொடர்ந்து எரேமியா 17 அதிகாரம் 9 வசனத்தை பாருங்கள். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஆம் நண்பர்களே, இந்த வேத வசனம் என் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் உண்மையானதாய் இருக்கிறது. சொல்லப்போனால் நம் எல்லாருக்குமே இருப்பது இருதய பிரச்சனை. வசனம் 10 பாருங்கள். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாக கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதி தருகிறவருமாய் இருக்கிறேன். இருதயத்தை மாற்றக்கூடியவர் தேவன் ஒருவரே. நம் உடலில் உள்ள இருதயத்தை இன்று வைத்தியர்கள் மாற்றி அமைக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் இதை பல ஆண்டு காலம் செய்து வருகிறார். நாம் அவர் அண்டை வரும்பொழுது நமக்கு புதிய ஒரு ஜீவனை அவர் கொடுக்கிறார். நாம் புதிதாய் பிறக்கிறோம். நமக்கு புதிய ஒரு தன்மையை அவர் தருகிறார். கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறவர்கள் பல நேரங்களிலே கூறும் ஒரு வாக்கியம் என்னவென்றால், கர்த்தருக்கு உங்கள் இருதயத்தை கொடுங்கள் என்பது. ஆனால் பழைய அழுக்கான கந்தையான நம்முடைய இருதயத்தை நாம் அவருக்கு கொடுக்க முடியாது. இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அவரே நமக்கு புதிய ஒரு இருதயத்தை கொடுக்க விரும்புகிறார். மாற்று இருதயத்தை அருளும் மகா பெரிய பரம வைத்தியர் அவர். மிக முக்கியமான ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 17:12. எங்கள் பரிசுத்த ஸ்தானம் ஆதி முதற்கொண்டு உயர்ந்த மகிமை உள்ள சிங்காசனமாயிருக்கிறது. இதுவே மனிதனுடைய நம்பிக்கை. எல்லா மனிதனுடைய இருதயமும் பொல்லாங்கானதும் கேடானதும் அழுக்கானதும் கந்தையானதும் என்றாலும் நம் அனைவருக்கும் ஒரு பரிசுத்தமான மகிமை உள்ள சிங்காசனம் இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம் அவரை ஆராதிக்கும் ஒரு இடம் மட்டுமல்ல, அது பாதுகாவலான ஒரு இடம், சமாதானத்தின் ஒரு இல்லம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சில அடைக்கல பட்டணங்களை கொடுத்தார். அறியாமல் மற்றும் ஒருவர் வாழ்விற்கு தீங்கு விளைவித்துவிடும் ஒருவர் அங்கே சென்று பாதுகாவலாய் இருக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த நாட்கள் மிகவும் கொடூரமான நாட்களாய் இருக்கிறது. பட்டணங்களின் தெருக்களிலே நடந்து செல்வதும் ஆபத்தாய் இருக்கிறது. நாம் வீடுகளுக்குள் இருந்தாலும் உலகத்தின் மறுபக்கத்திலிருந்து வரும் ஏவுகணையும் நம்மை தாக்க முடியும். பாதுகாவலுக்காக நாம் எங்கேயும் செல்ல முடியாது. தேவனுடைய கூடாரம் நமக்கு உண்டு. அதுதான் மகிமையுள்ள உன்னதமான சிங்காசனம். நீங்களும் நானும் பாதுகாவலாக செல்லக்கூடிய ஒரே ஒரு இடம் அதுதான். நாம் அங்கே வந்து சேரும்படி கர்த்தர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். எபிரேயர் 10 அதிகாரம் 19 முதல் 22 வரை. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கும்படியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம்.
பிரியமான சகோதரனே சகோதரியே, நமக்காக பரிந்து பேசும் ஒருவர் இருப்பதால் நாமும் விசுவாசத்தோடு அவருடைய கிருபை ஆசனத்தண்டையிலே சேரலாம். இன்று உங்கள் மனபாரம் எதுவாயிருந்தாலும், அது பாவ பாரமாயிருந்தாலும், உலகத்தின் பாரமாயிருந்தாலும், விசுவாசத்தோடு அவரண்டை வாருங்கள். என்னிடத்தில் வருவோனை ஒருபொழுதும் நான் புறம்பே தழுவதில்லை என்று கூறியிருப்பவர் உங்களையும் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தொடர்ந்து 18ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். இப்பொழுது எரேமியாவோடு கூட நாம் ஒரு குயவன் வீட்டிற்கு செல்வோம். அதிநவீனமானவர்களையும் பாவத்தினால் கடினப்பட்டவர்களையும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க செய்வது கடினமானது. எனவே தேவன் யூதா தேசத்திற்கு ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். நாமும் கற்றுக்கொள்ளும்படியாக ஒரு பொருளை கொண்டு கற்றுக் கொடுக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 18 முதல் 6 வசனங்கள். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரியையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஒருமுறை இந்த வேத பகுதியை ஒரு திருச்சபையிலே போதகர் ஒருவர் போதிக்க முடிவு செய்தார். மக்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு குயவனை அழைத்து அவர் செய்தி கொடுக்கும் பொழுது ஆலயத்தின் முன்பகுதியில் ஒரு பாத்திரத்தை வனையும்படியாய் செய்தார். இதை குறித்து அவர் சொல்லும் பொழுது, அது ஒரு சாதாரண செய்முறைதான், ஆனால் மீண்டும் இதை நான் செய்ய மாட்டேன். ஏனென்றால் அங்கு பலர் என்னுடைய செய்தியை கேட்பதை விட மண்பாண்டம் செய்யப்படுவதையே கவனித்து கொண்டிருந்தார்கள் என்று கூறுகிறார். தமிழ்நாட்டிலும் பல இடங்களிலே மண்பாண்டம் செய்யும் இடங்கள் இருக்கின்றன. நீங்கள் அங்கே சென்று பார்ப்பீர்கள் என்றால் உங்கள் கவனத்தை கவரும் 2 முக்கியமான இடங்களை அங்கே பார்க்கலாம். ஒன்று, மண்பாண்டங்கள் செய்யப்படுவதற்காக வைக்கப்பட்டிருக்கும் மண் மேடுகள். அதை பார்க்கும் பொழுது இது எதற்கு பயன்படும் என்பது போலத்தான் நமக்கு தெரியும். மற்றொரு இடம், சிறப்பாக செய்யப்பட்ட மண்பாண்டங்கள் வைக்கப்பட்டிருக்கும் வரவேற்பறை. இங்கே வைக்கப்பட்டிருக்கும் பாத்திரங்கள் விலை அதிகமானதாகவும் மிக நேர்த்தியாக செய்யப்பட்டதாகவும் இருக்கும். மண்பாண்டம் செய்யும் இடத்திலே உள்ளே போய் பார்ப்பீர்கள் என்றால் இங்கே பலர் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அநேக சக்கரங்கள் அங்கே இருக்கும். காலால் மிதித்து அதை சுழற்றக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இந்நாட்களிலே மோட்டார் பொருத்தப்பட்ட சக்கரங்களும் உண்டு. அங்கே வேலை செய்பவர்கள் அந்த அசுத்தமாய் காணப்பட்ட ஒழுங்கற்ற களிமண்ணை கொண்டு மிக அழகான பாத்திரங்களை வணைகிறார்கள். கட்டிடத்தின் பின்புறம் இருந்த மண் குவியல் செய்து முடிக்கப்பட்ட பாத்திரங்களாக மாறும் இடைப்பட்ட காலத்தில் சக்கரத்திலே வைத்து அவை வணையப்படுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்குத்தான் எரேமியாவை தேவன் அனுப்பினார். அங்கே எரேமியாவிற்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டியது இருந்தது. அது மிக எளிமையான ஒரு செய்தி. எரேமியா மூலமாய் தேவன் கொடுக்கும் ஒவ்வொரு உதாரணங்களுமே மிக எளிமையானவையாய், எளிதாய் புரிந்து கொள்ளக்கூடியவனாய் இருக்கின்றன. தேவனே குயவன், இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அந்த களிமண். மனுக்குலம் முழுமைக்கும் இந்த உதாரணத்தை ஒப்பிட முடியும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதனையும் இந்த உதாரணத்துடன் ஒப்பிட முடியும். நாம் ஒவ்வொருவரும் களிமண்ணாய் இருக்கிறோம். நம்மை குறித்து யார் என்ன சொன்னாலும் நாம் தேவனுடைய கரத்திலே களிமண்ணாய் இருக்கிறோம். இந்த குயவன் மற்றும் களிமண் உதாரணம் புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பவுல் இவ்வாறு கூறியிருக்கிறார், மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ. மேலும் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுதும், ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். எனவே கர்த்தருடைய வசனத்திலே இந்த ஊமை தொடர்ந்து சொல்லப்பட்டிருப்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது கர்த்தர் அந்த குயவன் அங்கே என்ன செய்கிறார் என்பதை பார்க்க சொல்லுகிறார். ஒரு பாத்திரத்தை வனைந்து கொண்டிருக்கிறார்.
ஆனால் அது அவர் கையில் கெட்டு போய்விட்டது. சொல்லப்போனால் அவருடைய விருப்பத்திற்கு அது வளைந்து கொடுக்கவில்லை. களிமண் சரியான பக்குவத்தில் இருந்தால்தான் குயவன் விரும்புவதை செய்ய முடியும். ஒருவேளை அது மிக கடினமானதாகவோ அல்லது மிக மென்மையானதாகவோ இருந்தால் உடனே அதை தனியாய் தூக்கி வைத்துவிட்டு அதற்கு பின் அதை வேறொரு பாத்திரமாக வணைந்து விடுகிறான். இந்த பகுதியில் 2 காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, குயவனின் வல்லமை. இரண்டாவதாக, களிமண்ணின் தன்மை. இதை குறித்து நாம் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலையும் கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். மழைத்தாழ்ச்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கும் மரம் போல இருப்பது யார்? மழைத்தாழ்ச்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கும் மரம் போல இருப்பது யார்? ஆப்ஷன் ஏ, கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். ஆப்ஷன் பி, தண்ணீர்கள் அண்டையில் நடப்பட்ட மரம். ஆப்ஷன் சி, துன்மார்க்கன். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இஸ்ரவேல் மக்களின் நிலை இருண்ட நிலை. அதை எச்சரிக்கும் எரேமியாவின் நிலை மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது. ஆனால் தேவன் அவரோடு நிற்கிறார். நாமும் இப்படிப்பட்ட ஒரு இருண்ட நிலையை நம் வாழ்வில் அல்லது ஊழிய பாதையில் கடந்து செல்பவர்களாக இருக்கலாம். கலங்க வேண்டாம், ஒளியாக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். எப்படிப்பட்ட இருண்ட சூழலையும் மாற்ற வல்லவர் இயேசு கிறிஸ்து. எப்படிப்பட்ட வறண்ட சூழலில் நாம் இருந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து இரவும் பகலும் அவர் வேத வசனங்களை தியானிக்கும் போது நாம் தண்ணீரண்டை நடப்பட்டு கால்வாய் ஓரமாக வேர் விட்டு இலை பச்சையாக இருக்கிற மரம் போல இருப்போம். உலகம் எங்கும் உள்ள குழந்தைகளுக்காக ஜெபிக்க பாரப்படும் உள்ளம் உங்களுக்கு இருக்கிறதா? அது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதலடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். 2 கொரிந்தியர் 13:11.